அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் அற்புதம் செய்கிற தேவன். நீங்கள் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்லங்க, நீங்கள் ஆராதிக்கிற பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற உண்மையுள்ள தேவன் ஆராதித்து கொண்டு இருக்கீங்க. அவர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 54:17 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னிலுண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இந்த மாலை வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கும் போது சில காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினாரு. அதை உங்களோட நான் பேச போகிறேன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை பல நாட்கள் எழும்பி நிற்கலாம்னு நினைஞ்சிருப்பீங்க. நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, விழுந்திருப்பீங்க. நீ நினைப்பீங்க, நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், காரியங்கள் நடைபெறவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் சில பேர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் நேர் வழியாக நடக்க முடியாது பிரியமானவர்களே. நம்ம எப்போ விழுங்கலாம் என்று பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டிருக்கிறான். எப்பொழுது நம்ம விழப்படலாம் என்று பல காரியங்கள் நமக்கு விரோதமாக ஏவப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேச சொன்ன வார்த்தைகள் என்னவென்னா, உங்களுக்கு விரோதமான உருவாக்க காரியங்கள் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரே ஒரு கோணத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். எல்லா காரியங்களும் இயேசு பார்த்து கொள்வாரு, எல்லா காரியங்களும் நடத்திடுவான்னு ஒரு சைடு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நமக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் பிசாசனன் வைக்கிறான், நாம் பிசாசனன் வலையில் எப்படி விழுந்து கொண்டிருக்கிறோம், பிசாசனவன் தந்திரமாய் நம்ம எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறான், சில காரியங்களை நம்ம ஆவியானவரோட கேட்டு அதன் ஏற்றபடி நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். எல்லா காரியமும் உங்களுக்கு நேர்த்தியான காரியங்கள் தான் இருக்கிறது. அது தேவன் கொண்டு வருகிற காரியம் என்ன, பிசாசு கொண்டு வருகிற காரியம் என்ன, நயவஞ்சகமாய் நம்ம விழுக பண்ணுகிற காரியம் என்ன என்று சில காரியங்களை ஆவியானவங்களோடு சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுகிறாரு. அதை பற்றி உங்களோடு பேச போகிறேன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு நேராக நடந்து போகும்போது உங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்கள் பிசாசனும் செயல்படுத்தலாம். ஆனா பக்கத்தில் சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் எல்லாத்தையும் முறியடிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கும்போது ஒருவன் உங்களை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. ஒருவர் உங்க மேல என்ன பண்ண முடியாது, கை போட முடியாது. ஆமென், ஆமென். சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், சொல்லுங்க, உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும் என்னாகாதான், வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னில் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று யார் சொல்லுகிறாங்க, சொல்லுங்க, யார் சொல்லுகிறா? இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் இன்னைக்கு உங்களோடு சொல்லுகிறாரு, உங்களோருக்கு விரோதமாக கிரீஸ்வர எல்லாம் இந்த நான் அழித்து போட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தைரியமா பேசணும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28:7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாக கிரியை எல்லா காரியங்களும் நீங்களே முறியடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்து ஒரு வழியாய் உங்களுக்கு வந்தவங்க எத்தனை வழியாக ஓடி போவாங்களாம், இந்த நாட்களில் 7 வழியாய் ஓடி போக முடியாது. கர்த்தர் உதவி செய்கிறார். நன்றி சொல்லுத்தோமா? என் தேவன் அப்படி செய்கிறவதாங்க. உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் பதிவிட வச்சாங்களோ, உங்களை யாரெல்லாம் எலும்ப விடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் உங்களுக்காக வசியம் பண்ணாங்களோ, இல்லை உங்களுக்காக யாரெல்லாம் மந்திரம் பண்ணாங்களோ, இல்லை உங்களை எலும்ப விடக்கூடாது என்று இதே தரித்திரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைச்சாங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிதாவா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஒன்றுமே நடக்காது என்று சொல்லுகிறாரு. எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கிற அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை சகரியா 2:8 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இப்ப நம்மளை தொடுகிறவன் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்க, யாருடைய கண்மணியை தொடுகிறானா, இயேசுடைய கண்மணியை தொடுகிறான். கத்தாதி கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென்,
ஆமென். உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்லல. ஆனா அவர்கள் மத்தியில கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்மளை அவர் உயரத்தில் நிற்க வைக்கிறவர் இருக்கிறார். ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒருவர் நம்முடைய தாவீதுக்கு நேராக தாவீதை விலப்பண்ணும்படியாக வஞ்சித்து கொண்டிருக்கிறாரு, வஞ்சகம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. எப்படி அவனை விலப்படலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார்? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கை அல்ல, பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். இப்ப சவுலுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதுனா, சவுல் சொல்றாரு, உன்னை என்னுடைய மகளாகிய பெரிய மகளுக்கு உன்னை திருமணம் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு. ஏன் சொல்றாரு? 17ஆம் வசனம், என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு. இந்த வசனத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு மேல் அதிகாரம் மேல் வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு மேல் வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் யாருங்க பார்க்கறது? சவுல் யாரு? தாவீது. சவுல் பெலிஸ்தியனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சவர், கோலியாத்துக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சவர். இந்த கோலியாத்துக்கு ஓடி ஒளிஞ்ச சவுல் என்ன பண்ணுவதுன்னு தெரியாம அலைந்து கொண்டிருந்தாரு. ஆனால் கர்த்தர் தாவீதை கூட்டிட்டு வரும்போது முதலாவதாக சவுல் தாவீதை அற்பமா எண்ணினாரு. ஆனா கோலியாத்தை வீழ்த்தின உடனே சவுலுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரே ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷம் எப்படியாய் மாற்றப்பட்டுச்சுன்னா காய்மகாரமாய் மாற்றப்பட்டது. ஏன் மாற்றப்பட்டது? ஒரே ஒரு பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை தாவீது வென்ற உடனே ஜனங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம்? சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ ஒரே ஒரு மனிதனை கொன்றுட்டா 16000 என்று சொல்லி ஜனங்கள் பார்க்கிற பார்வை எல்லாம் தாவீதுக்கு நேராக மாறப்பட்டது என்று தெரிஞ்சவனே சவுலுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. எப்படி தாவீதை வீழ்த்தலாம் என்கிற எண்ணம் அவனுக்கு உருவாயிருச்சு. நாம் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே இந்த ஊர்லயே ராஜாவா இருக்கிறோம், நாம மாத்திரம்தான் பராக்கிரமசாலியா இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய பேச்சை மாத்திரம்தான் ஜனங்கள் கேட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கோலியாத்தை வீழ்த்தினதுக்கு அப்புறம் இந்த தாவீதுக்குரிய மேன்மை அதிகமாயிருச்சு என்று சொல்லி கூடவே இருந்த சவுல், தாவீதை கொண்டு வந்த சவுல், தாவீதை மகிமைப்படுத்தின சவுல், தாவீதுக்கு போர்க்கச்சைகளையும் ஈட்டிகளையும் எல்லா காரியங்களையும் கொடுத்து யுத்தத்துக்கு அனுப்பின அந்த சவுல் இப்ப யாருக்கு விரோதமா எழும்புறாரு? தாவீதுக்கு விரோதமா எழும்ப. நீங்க நினைப்பீங்க, இவங்க தானே என்னை ரட்சித்து கூட்டிட்டு வந்தாங்க, இவங்க தானே இயேசுனுடைய அன்பை எனக்கு சொன்னாங்க, இவங்க தானே என் கூடவே இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய எண்ணம் இப்படி இருக்குமா? இவங்க எனக்கு விரோதமா இப்படி கிரியை செய்வாங்களா? ஆனா தாவீது எதுவுமே நினைக்கல. பிரியமானவர்களே, தாவீது என்ன நினைக்கிறார்னா, எப்படியே இயேசு பிதாவாகிய தேவனை நிந்தித்த ஒருவனை நான் கொன்றுவிட்டு யார் இந்த பெலிஸ்தன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் என்று சொல்லி அவன் போய் என்ன பண்ணிட்டு வந்தான்? வென்றுட்டு வந்தான். யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா. பிதாவுடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான பலன் என்ன கிடைத்ததுன்னா, தாவீதை சவுல் என்ன பண்ணாரு? கொல்லறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. அப்ப நாம் தேவனுடைய நெருங்கினோம்னா அப்ப நமக்கு விரோதமா பிசாசன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருமா? கிரியை செய்ய ஆரம்பிச்சிரு. பக்கத்துல சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யாருக்கு பயந்தது? கோலியாத்துக்கு பயந்தது. ஆனா தாவீதோ கோலியாத்துக்கு பயப்படலைங்க, வென்று விட்டு வந்தான். ஆனா அந்த ஸ்திரீகள்
தாவீத பாடல் பாடும்போது தாவீது கொன்றதோ 16 சொல்லும்போது சவுலுக்கு கோபம் வந்துச்சு. அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். அப்ப சவுல் 2 தடவும் பொல்லாத ஆவி ஏவப்பட்டது போல 2 தடவை தாவீதை கொல்லுவதற்கு திட்டமிட்டான். 2 தடவை அவனுக்கு விரோதமாக கிரியை செய்வதற்கு திட்டமிட்டான். 2 தடவை தாவீதை உருவ குத்தி போடுவதற்கு திட்டமிட்டான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியவில்லை? தாவீதை நெருங்க முடியவில்லை. அதுக்கு அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்ப தெரிந்து கொள்வான், கர்த்தராகிய தேவன் யாரோட இருக்கிறாரு? தாவீதோட இருக்கிறார் என்று சவுல் அறிந்துட்டு அடுத்த ஒரு திட்டம் திட்டுகிறார் பாருங்க. அதற்கு கீழே தான் எழுதப்பட்டிருக்க வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம், இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள், அவர்களுக்கு முன்பதாக அவன் போக்குவரத்துமா இருந்தா. அப்ப ஜனங்கள் எல்லாரும் தாவீதை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சவுலுக்கு அதை என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தாவீது வளருவது சவுலால ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால அவனும் தாவீதை 2 முறை கொல்ல பார்த்தான். ஆனா தாவீதை கொல்ல முடியாத காரணத்தினால இந்த 17ஆம் வசனம், என் கை அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து, இப்போ ஒருவனாய் இருக்கிற கோலியாத்தை வீழ்த்திட்டு வந்துட்டான். ஆனா பெலிஸ்தியர் இருக்கிற மொத்த இடத்துக்கு தாவீதை அனுப்பினா கண்டிப்பா தாவீதை கொன்று போட்டுருவாங்கன்னு ஒரு திட்டத்தை சவுல் தீட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆனா என்னால குத்தி போட முடியல. ஆனா பெலிஸ்தியரின் கையில் அவன் எப்படியாவது என்ன கொடுக்க வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பெலிஸ்தியரின் கைக்கு அவனை ஒப்பு கொடுக்கணும்னா ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன ஒரு காரியத்தை செய்யணும்னா, என் மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன், இந்த திருமணம் செய்வதற்கு சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தாவீதை நயவஞ்சகப்படுத்துகிறாரு. தாவீதை வில பண்ணுவதற்கு சில காரியங்களை சவுல் என்ன பண்றாரு? ஏற்படுத்துகிறார். அந்த ஏற்படுத்துகிற காரியத்தில் தான் முதலாவது காரியம். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம் என் அதற்கு மேல் வசனம், என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பே, நீ எனக்கு நல்ல சேவனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்ப சவுலுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று. ஆனா சவுல் சொல்லுகிறாரு, நீ எனக்கு கூட இருந்துட்டு கர்த்தருடைய யுத்தத்தை, அப்ப சொல்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது? கர்த்தருடைய யுத்தத்தை நடத்து, கர்த்தருடைய காரியத்தை செய் என்று வாய் சொல்லுகிறது. ஆனா சவுலுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? எப்படியாவது தாவீதை எங்க அனுப்பிடணும்? பெலிஸ்தியரை கொண்டு வச்சு கொண்டு போடணும். இது எப்படிப்பட்ட எண்ணம்? ஆண்டவருக்கு பிரியமான எண்ணமா இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத எண்ணமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு கிட்ட சொல்லிட்டு அங்கிட்டு போய் எப்படியாவது உனக்கு கொல்லணும்னு நினைக்கிற அநேகர் என்ன பண்றாங்க? இருந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்ப சவுல் ராஜாவா இருக்கிறபடினால தாவீது எல்லாத்தையும் நம்புறாரு. சவுல் என்ன பண்றாரு? ஒரு பொல்லாதாவி ஏவப்பட்டனாலதான் 2 தடவை குத்த பார்த்தாருன்னு நினைச்சிட்டு அதை பெருசா என்ன பண்ணல, எடுத்துக்கொள்ளல. அடுத்து ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. பெலிஸ்தியர் என்பதாக எப்படியாவது இவன் என்ன பண்ண வேண்டும்? கொன்று போட வேண்டும். அவனை கொன்று போடுவதற்காக தன் மூத்த மகளை என்ன பண்றாரு? திருமணம் செய்து வைக்கிறேன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அந்த கீழ் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? அந்த மேராவை திருமணம் செய்து முடிக்க வைக்க முடியவில்லை. அவள் வேறொருவனை திருமணம் செய்து கொண்டாள். அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா அப்ப சவுலுடைய திட்டம் தாறுமாறு ஆகி போனது. உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தால் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு அப்ப முதல் திட்டம் சவுலுக்கு தோற்கடிக்கப்பட்டது. 2வது திட்டம் தானாவே வந்து அமையுது. அது எப்படி அமையுதுன்னா, மீகாள் யாரை நேசிக்கிறா? தாவீதை நேசிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இப்ப முதல் திட்டம் தோல்வியானனால 2வது திட்டத்துல தானே மகள் நேசிக்கிறான்னு சொன்ன உடனே சவுலுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த வாட்டி என்ன பண்ணிடலாம்? தாவீதை எப்படியாவது கீழே வில பண்ணிடலாம், எப்படியாவது மீகாலை திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி தாவீதை ஈஸியா என்ன பண்ணிடலாம்? பெலிஸ்தியரின் கைக்கு அனுப்பி அவனை கொன்று விடலாம் என்று அடுத்த ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார். அதற்கு கீழ் வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சில பேர்த்தை அனுப்புறாரு. நீ மீகாலை திருமணம் செய்து கொள். ராஜா மீகாலை திருமணம் செய்வதற்கு பெலிஸ்தியரின் நுனித்தோலை கேட்கிறாரு. பெலிஸ்தியருடைய ராஜாக்களிடத்துல போய் ஒரு 100 பேர்த்தை கொண்டுட்டு வந்தா, அவங்க 100 நுனித்தோலை கொண்டுட்டு வந்தா ராஜா என்ன பண்ணுவார்? மீகாலை திருமணம் செய்து வைப்பான்னு ஒரு வலையை வீசுகிறாரு. அதற்கு தாவீது என்ன பண்ணுகிறாருன்னா,
23ஆம் வசனம், சவுலின் ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தையை தாவீதின் செவிகள் கேட்க. தாவீது ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஆனா சவுலின் ஊழியக்காரர்கள் போய் தாவீதுடைய காதில் கேட்க பேசுகிறாரு. அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றான். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். 25ஆம் வசனம், அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விலப்பண்ணுவதே, சொல்லுங்க, பெலிஸ்தரின் கையில் தாவீதை விலப்பண்ணுவதே யாருக்கு என்னமாயிருச்சான்? அப்ப தன் மகளை கொடுத்தாவது யாரை கொல்லணுங்கிற என்ன இருந்துச்சு? தாவீத. சவுல் யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் தான் என்ன அவனை ராஜாவா ஏற்படுத்தினாரு. ஒரே ஒரு புகழ்ச்சி. என்ன புகழ்ச்சி? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ ஒரே ஒரு வார்த்தை. ஒரு தேவ மகனாய் இருந்தவனை எப்படி மகனாய் மாற்றிடுச்சு? காய்மகாரமாய் மாற்றி இன்னொரு ஊழியக்காரனை கொல்லணும் என்ற எண்ணத்தை உண்டாக்கி விட்டது. இன்னைக்கு நாமளும் என்ன பண்றோம்? சில பேர்த்தை புகழ்கிறோம், சில பேர்த்தை மட்டம் தட்டி பேசுகிறோம், சில பேர்த்தை சரியாவே இல்லாட்டி தூக்கி விட்டு என்ன பண்றோம்? அழகு பார்க்கறவங்க பேர்ல சில காரியங்களை பண்றோம். அது என்னவா மாறுதுன்னா அது அவங்களுக்கு விரோதமாய் மாறுது. பிரியமானவர்களே, நம்முடைய வாயில வஞ்சக புழ்ச்சி ஒரு நாள் இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. இது ஒரு காரியம் இல்லை. அந்த அவர்கள் ஒரு பெரிய கோலியாத்து இஸ்ரவேலை நிந்தித்தபடினால, ஒரு பெரிய கோலியாத்து இஸ்ரவேல் ராணுவத்தை எல்லாம் கொன்றபடினால, அவர்கள் இவ்வளவு பெரிய கோலியாத்தை ஒரு சிறுவன் கொண்டுட்டு வந்துட்டானே, ஒன்று போட்டு வந்துட்டானே என்று ஒரு ஆர்வத்தில் பாடி துதிக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க? 16,000 ஒரு வார்த்தையை சொன்னது எந்த அளவுக்கு ஒருவருடைய மனதை உடைக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. எந்த அளவுக்கு தேவனை விட்டு அவனை பிரிக்குதுன்னு யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஒருத்தனை கொல்லுகிற அளவுக்கு அவனுடைய எண்ணம் மாறிவிட்டது. அப்படி நம்முடைய வாய் எவ்வளவு முக்கியம் என்று பார்த்துக் கொள்ளுங்க. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. எல்லாம் தேவனோட இருக்கிற பிள்ளைங்க தான். ஆனா ஒருவரை புகழ்ந்து ஒருவரை இகழ்கிறது எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு வஞ்சகமா இருக்கிறது. சவுலுக்கு எண்ணம் எல்லாம் தன் மகள் நேசிக்கிறதா, பரவாயில்ல எப்படியாவது மகளை கட்டி கொடுத்தா பெலிஸ்தரின் கையில் அவன் என்ன பண்ணிடலாம்? கொண்டுட்டு போய் விட்டு மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்பதாக யாரை கொன்று விட வேண்டும் எண்ணினால் தாவீதை. ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க. அவன் 100 நுனித்தோல் கேட்டா தாவீது 200 நுனித்தோலை கொண்டு வர அளவுக்கு கர்த்தர் தாவீதுக்கு கிருபை பாடுற கர்த்தர் நன்றி சொல்லுத்தோமா. இது நயவஞ்சகமா விழப்பட்டதா? இது தாவீதா தெரியாம விழுந்ததா? கர்த்தர் போய் நுனித்தோலை வெட்டிட்டு வா என்று சொல்லல. ஆனா சவுலுடைய திட்டத்திற்கு தன்னை அறியாமல் போய் தாவீதை என்ன கொண்டாரு? மாட்டிக்கொண்டாரு. ஆனா மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் அவனை விடுவித்தார். கர்த்தர் சொல்லுத்தோமா. இன்னைக்கு நம்மளையும் நயவஞ்சகமாய் பிடிக்கும்படியாக பிசாசு நம்மளுக்கே தெரியாம அநேகரை வைத்து நம்முடைய மூளையை குழப்பி கொண்டிருக்கிறான். அநேகரை வைத்து நம்ம விலை பண்ணி கொண்டிருக்கிறான். என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அநேகருடைய காரியங்களை கேட்டு ஒருவேளை நீங்க விழுந்து கொண்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க மைண்டை மாத்தி கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு விரோதமா யாரு காரியம் செய்தாலும், உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதம் இருந்தாலும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் முயற்சி பண்ணார். 2 தடவை உருவ குத்தி போட பார்த்தாரு. 2 தடவை கர்த்தர் காப்பாற்றினாரு. ஆனா தாவீதவே வளைக்கல விழுக வச்சு எப்படியாவது பெலிஸ்தரின் கையில தாவீதை விலப்பண்ணலாம் என்று சவுல் நினைத்தாரு. ஆனா கர்த்தரோ ஒரு ஆயுதமும் தாவீதை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பார்த்து கொண்டாரு. அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாக கர்த்தர் தாவீதுக்கு துணை செய்தார். நன்றி சொல்லுத்தோமா. அவன் நினைச்சிட்டான் ஒரு பெலிஸ்தியனால தாவீது ஜெயிச்சுட்டு வந்துட்டான். இப்போ 200-300 பேர் இருக்கும்போது கண்டிப்பா தாவீது செத்து விடுவான் என்று சொல்லி சவுல் எண்ணி உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அவன் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக, அவன் பார்த்து நடுங்கும்படியாக கர்த்தர் தாவீது கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணார். ஹல்லேலூயா. அதற்கு கீழ் வசனத்தை வாசிங்கன்னா 8ஆம் வசனம், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமார்த்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தால், ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய், சொல்லுங்க, சவுல்
தாவீதுக்கு சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சு, ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கு இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். இது எங்க ஆரம்பிச்சது சொல்லுங்க? இது எங்க ஆரம்பிச்சது? ஒரே ஒரு துதி. அந்த துதி எப்படிப்பட்ட துதியா இருந்துச்சு? தாவீத புகழுகிற துதியா இருந்தது. அந்த துதி எப்படி இருக்குமா? தாவீது எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் என்று சொல்லுகிற அளவுக்கு வனாந்திரத்தை விட்டு வனாந்திரம் துரத்தப்பட்டு எங்கெல்லாம் ஓடி ஒளியக்கூடாது அங்கெல்லாம் ஓடி, யார் காலெல்லாம் விழுகக்கூடாது அவங்க காலெல்லாம் விழுந்து தன் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிகிறவனாக தாவீது என்னவன்னா மாற்றப்பட்டான். அந்த புகழ்ச்சி சவுலை எப்படி மாற்றிருச்சு? ஒருத்தனை புகழ்ந்தது சவுலுக்கு விசனமாய் ஆனது. இதனால் யாருடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டது? சவுல் சாகிற அளவுக்கு தாவீதால் எங்கே வர முடியலைங்க? இஸ்ரவேலுக்குள்ள வர முடியல. அப்போ வஞ்சகம் எப்படி இருக்கிறது? நம்முடைய நாவு எப்படி இருக்கிறது? தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் பதிவிட வைப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்புவோம், உங்களுக்கு விரோதமாக யார் என்ன வேணாலும் செய்யலாம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கரங்களை தண்டி சொல்லுத்தமா. எல்லா இடத்திலேயும் கர்த்தர் தாவீதை பார்த்து கொண்டாரு. எல்லா இடத்திலும் சவுலுடைய எண்ணம் தாவீதை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம், ஆனால் ஒரு காரியமும் நிறைவேற்றப்படவில்லை. எல்லா இடத்திலும் கர்த்தர் தாவீதோடு இருந்து தாவீதுடைய தலையை உயர்த்தி கொண்டே இருந்தார். கரங்களை நன்றி சொல்லுத்தமா. இன்னொரு வசனங்களை வாசிப்போம், எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்க ஒரு சில காரியங்கள் நடக்குது, வாசிப்போம். அந்த வர்த்தகரான மீதியானியார் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். யாருங்க இது? யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஏன் விற்று போட்டார்கள்? அதே 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஒரே ஒரு சொப்பனம். எப்படி சொப்பனம்? என்னுடைய அரிக்கட்டு உயர்ந்திருந்தது, உங்களுடைய அரிக்கட்டோ எப்படி இருந்துச்சு? என்னுடைய காலுக்கு அடியில் இருந்துச்சுன்னு தெரியாம ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டாரு? தரிசனத்தை பார்த்து சொல்லிட்டாரு. இது எப்படி மாறப்பட்டது? அந்த கூட இருக்க சகோதரர்களுக்கு எல்லாம் விசனமாய் மாறப்பட்டது. இவன் நம்மளை ஆளுவதா? இவன் நமக்கு கீழே நம்மலாம் இவன் காலடியில் விழுவதா? இவன் எப்படியாவது என்ன பண்ண வேண்டும்? தீர்த்து கட்ட வேண்டும் என்று யோசேப்புக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகிறது. அந்த கூட்டம் வேற யாரும் இல்லை, கூட பிறந்த சகோதரர்கள் எழும்புறாங்க. எப்படியாவது யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று எழும்புறாங்க. வாசிப்போம். அந்த அதிகாரத்தில் நான் சொல்ற வசனங்களை வாசிங்க. 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன். அப்ப இவர்களுக்கு கோபம் என்னது? தன் சகோதரரை கொல்ல வேண்டும் என்ற கோபம் எதனால வந்துச்சு? சொல்லுங்க, எதனால வந்துச்சு? யார் வாயினால வந்துச்சு? சொல்லுங்க, யார் வாயினால வந்துச்சு? யோசேப்பு சொன்ன ஒரு சொப்பனத்தினால அவன் உயிரவே கொல்லும்படியாக சகோதரர் என்ன பண்ணாங்க? இப்போ வாய் எவ்வளோ முக்கியம்னு தெரியுதுங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, வாய் எவ்வளோ. ஒரு வாய் யாரை என்ன பண்ண? ஒருத்தனை தூக்கியும் விடும், ஒருத்தனை இறக்கியும் விடும், ஒருத்தனை கொண்டு போய் கொல்லவும் என்ன ஆகும்? செய்யும். இவன் தெரியாமல் தேவனுடைய தரிசனத்தை பார்த்த உடனே சொல்லிட்டாரு, சகோதரர் எல்லாத்தையும் கூட்டி வர சொல்லிட்டாரு, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அண்ணே, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அக்கா. அந்த சொப்பனம் எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய அரிக்கட்டு உயர்ந்துருந்துச்சு, நீங்கள் எல்லாம் என் காலின் அடியில் இருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த சகோதரருக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது இவனை கொல்ல வேண்டும். இதனை கொல்வதற்கு வேற ரீசன் தெரியல. அவங்களுக்கு ரீசன் இருந்தது எல்லாமே, இவன் காலுக்கடியில் நம்ம உட்கார்றதா, இவன் மேன்மையா இருக்கட்டும், நம்மளாம் இவன் காலுக்கடியில் போகிறதா,
சொல்றதா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க மேன்மைக்கு நேரா போனீங்கன்னா பிசாசு உங்களுக்கு பின்னாடி 16,000 அடி உங்கள் பக்கத்துல வந்து நிற்கிறன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நீங்கள் எழும்போது பிசாசுக்கு பிடிக்காது. ஆனா பக்கத்துல சொல்லுங்க, எவ்வளவுதான் பிசாசு நமக்கு விரோதமா கிரியை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோசேப்புடைய சகோதரருக்கு எந்த கோபமும் இல்ல. சகோதரருக்கு ஒரே ஒரு கோபம், ஏற்கனவே யாக்கோபு யோசேப்பை தூக்கி வச்சிருக்கிறாரு. இது மாத்திரம் இல்லாமல் இவன் கால்கடியில் போய் உட்காருவதா, இவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அந்த கொல்லுவதற்கான ரீசன் என்னவா இருந்துச்சு? இவன் சொப்பனக்காரன் அல்லவா. சவுல் கொல்வதற்கு ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? சவுல் தாவீதை கொல்ல பார்த்துவதற்கு நான் கொன்னது 1000ங்கிறாங்க, இவன் கொன்னது எப்படி 16,000 சொல்லலாம்? ஒரே ஒரு காரணம். இப்ப சொப்பனக்காரன்ங்கிற ஒரே ஒரு காரணம். யாரை கொல்ல பார்க்கறதுக்கு? யோசேப்பை கொல்ல பார்ப்பதற்கு. வசனம் வாசிங்க. ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியிலே ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் ஆறுங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று. அப்ப சொப்பனத்தை அழிக்கணும்னா யார் அழிக்கணும் சொல்லுங்க? சொப்பனம் நடக்க கூடாதுன்னு யார் அழிக்கணும்? யோசேப்ப. அப்ப பிசாசு எப்படி கிரியை செய்ய? உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கணும்னா முதலாவது அவங்க விசுவாசத்தை உடைக்கணும் என்று நினைப்பான். அடுத்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களை உங்களை விசுவாசப்படி பேசுகிறத உடைக்கணும்னு நினைப்பான். அடுத்து உங்களுக்கு விரோதமா எல்லா காரியத்தையும் செய்து இது நடக்கும்னே நீங்க நினைக்காத அளவுக்கு கிரியை செஞ்சு என்ன போயிருவான், உங்களை நயவஞ்சகமா வில பண்ணிடுவான். பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு விரோதமா கிரியை வந்து அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், கொல்லுவான். அப்படிலாம் இல்லை. நம்மளை எப்படியாவது அவருடைய விட்டு பிரிய பண்ணி, எப்படியாவது அபிஷேகத்தை விட்டு பிரிய பண்ணி, எப்படியாவது அந்த தேவ மேல் இருக்கிற நம்பிக்கையை பிரிய பண்ணி நமக்கு விரோதமா கிரியை செய்ய ஆரம்பிப்பா. அது மனுஷர்கள் ஆனாலும் சரி, இல்ல பிசாசானவனா இருந்தாலும் சரி, நம்முடைய இயேசுவுக்கு நமக்கு இருக்கிற உறவை உடைக்கும்படியாக பிசாசானவன் கிரியை செய்வான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருப்பாரு, ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. வாய்க்காதே போகுன்னா அருவாக்க வெட்டு குத்து அதெல்லாம் இல்லைங்க. பிசாசு நமக்கும் ஆண்டவருக்கு உள்ள ஒரு சிறு இணைப்பை என்ன பண்ணிட்டு போயிடுவான், ஈஸியா உடச்சு விட்டு போயிடுவான். அது பெரிய வார்த்தையினால உடையாது. எங்க ஒரு வார்த்தையும் சொல்ல, ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன் கோச்சிட்டு போயிட்டான். எத்தனை பேர் நம்மளை பார்த்துருக்கோம், ஒண்ணுமே சொல்ல, ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன் எங்க போயிட்டான், கோச்சிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணிட்டு போயிடுவான். அதே போலதான் அந்த நாட்களிலும் யோசேப்பு ஒரே ஒரு சின்ன சொப்பனம். இவங்களுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதுச்சுன்னா, இவனை கொன்று குழியில தூக்கி போடுவோம், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்று சொல்லி சகோதரர் என்ன பண்ணாங்க, சுற்றி யோசேப்புக்கு விரோதமாக கிரியை செஞ்சாங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனா இருந்தார். கர்த்தர் கிரியை செய்கிறவங்க. ரூபன் ரூபத்தில் என்ன பண்றாரு, ஆண்டவர் கிரியை செய்து எப்படியாவது இவனை என்ன பண்ணணும், தப்ப வைக்க வேண்டும் என்று சொல்லி ரூபன்ட்டே தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தி இவனை தூக்கி எங்க போடுவோம், குழியில போடுவோம் என்று சொல்லி குழியில் என்ன பண்ணுறாங்க, மற்ற சகோதரர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, குழியில் தூக்கி போடுறாங்க. குழியில் தூக்கி போட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள 27ஆம் வசனம், அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தமான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். என்ன காரியத்தினால? ஒரே ஒரு சொப்பனத்தை கண்டனால அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவனை கொல்ல பார்த்து அதற்கு தேவன் தப்புவிக்க பண்ணி இப்போ எங்கே தூக்கி போடுறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுறாங்க. அங்கேயும் போய் அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கல. எல்லா நேரங்களிலும் கண்ணீரும் வேதனை தான். போர்த்திபார் வீட்டுக்கு போனாரு, அங்கேயும் பிரச்சனை தான். ஆனால் தேவன் யோசேப்போடு இருந்தபடினால அவன் காரி சித்தி உள்ளவனாக இருந்தான். கடைசியில் சொப்பனதை கர்த்தர் பலிக்க பண்ண. கணக்கு சொல்லுத்தோமா, தாவீது கொன்றதோ 16,000 சொன்னாங்க பார்த்தீங்களா, 16,000 சொன்னதை கர்த்தர் ராஜாவாக்கி நிறைவேற்றி காமிச்சாரு. இங்க சொப்பனக்காரன் சொன்னார் அல்லவா, அந்த சொப்பனத்தை
யோசேப்பை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றி தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பின் காலில் விழுக வச்சு கர்த்தர் சொன்ன சொப்பனத்தை நிறைவேற்றி காமித்தார். நன்றி சொல்லுத்தோமா. இவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ, ஆனா சவுலுக்கு சொன்னதை காட்டிலும் தாவீதுக்கு சொன்னது அதிகமாக இருந்துச்சு. அதை கர்த்தர் நிறைவேற்றினாரு. யோசேப்போட சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றி அந்த எல்லா சகோதரர்களும் கீழே விழுந்து மண்டியிடும்படியாக கர்த்தர் மாற்றி போட்டார். இப்போ அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாங்க. அந்த யுத்தத்தை கர்த்தர் எப்படி மாற்றினாருங்க? சாதாரணமாய் மாற்றி அவனை தப்பி பிழைக்க பண்ணி, பாடுகள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு, வேதனைகள் இருந்துச்சு. ஆனால் முடிவு எப்படி மாற்றப்பட்டுச்சு? ராஜாவாய் மாற்றப்பட்டுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு போராட்டம், வேதனை, துக்கம் இருந்துச்சு. ஆனால் முடிவு எப்படி மாற்றப்பட்டுச்சு? ராஜாவாய் மாற்றப்பட்டுச்சு. உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை வேதனையின் பாதையில், துக்கத்தின் பாதையில், ஒருவேளை கண்ணீரின் பாதையில், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக கிரீஸ்வரங்களுடைய பாதையில் நடந்து போனீங்கன்னா பக்கத்தில் சொல்லுங்க, முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் எந்த இடத்துலையும் சொல்லி நயவஞ்சமாக என்ன பண்ணிடாதீங்க, விழுந்துடாதீங்க. இயேசுக்கு உங்களுக்கு இருக்க உறவை என்ன பண்ணிட்டாங்க, விட்டுறாதீங்க. எந்த ஆள் ஒரு நாள் அவர் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, அசிரியா இஸ்ரவேலுக்கு விரோதமாக பதிவிட வைக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் பதிவிட வைக்கும் போதும் அந்த பதிவிட இஸ்ரவேல் என்ன பண்ணிடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. இது எப்படா தப்பிக்கிறாங்க என்று சொல்லி ஒரே குழப்பம் சீரிய ராஜாவுக்கு. அப்போ அந்த சீரிய ராஜா ஜனங்களில் ஒருத்தன் சொல்றான், நீங்க என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்தை சொல்லுவதற்கு ஒருவன் அங்க இருக்கிறான். அவர் யாரு? எலிசா. நீங்க பள்ளி அறையில பேசுறத கூட அவர் என்ன பண்ணிடுவாரு, ஈஸியா சொல்லிருங்க. பள்ளி அறையில பேசுறத கூட ஈஸியா. அப்போ எலிசாக்கு விரோதமாக அந்த தேசத்துல எலிசா குடியிருக்கிறபடினால, அந்த தேசத்துல எலிசா இருக்கிறபடினால, அந்த தேசத்துக்கு விரோதமா நீங்க என்ன பண்ணினாலும் ஒன்றுமே நிறைவேறாது என்று அந்த நாட்டில் இருக்கிற ஒரு வேலையால் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன், ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. தோத்தானில் இருக்கிறான் என்று அவர்களுக்கு அப்ப தெரியுது எலிசா எங்க இருக்கிறாருன்னு. அவனுக்கு என்ன ஆகுது, தெரியுது. இப்போ சொல்லுவோம், எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறார், எங்கே இருக்கிறார், மறைஞ்சிருக்கிறார்? இல்லை, அவர் விசாலம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார். தோத்தானில் என்ன பண்ணியிருக்காரு, உட்காந்துருக்கிறாரு. அவர் யாரும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. ரெண்டு செலுத்துவோமா? எலியா ஓடி ஓடி ஒளிஞ்சாருங்க. ஆனால் எலிசா சொல்றாரு, சீரியா ராஜா கேட்கிறாரு, இப்படி பள்ளியறையில் பேசுகிறதுனா சொல்றது ஒருத்தன் இருக்கிறானே, அவனை எங்க போய் பிடிக்கலாம், அவன் எங்க மறைஞ்சிருக்கிறான், அவனை போய் பாருங்கன்னு சொல்லும் போது பக்கத்துல சொல்றான், அவன் எங்கேயும் போய் ஒளியிலைங்க, அவன் தோத்தான்ல உட்கார்ந்திருப்பான். அவர் நினைச்சிட்டாருன்னா, எலிசா நினைச்சிட்டாருன்னா ஒருவரும் இஸ்ரவேலுக்குள்ள என்ன பண்ண முடியாது, படையெடுத்து வரவே முடியாது. எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் நீங்க பள்ளி அறையில பேசியதை தேவன் எலிசாக்கு வெளிப்படுத்துவாரு. நீங்க ஒருவேளை எலிசா போல அபிஷேகம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் நெருங்கவர்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் பள்ளி அறையில பேசினா கூட, உங்களுக்கு விரோதமாக மாந்திரிக வச்சா கூட, உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் எலும்புன்னு நினைச்சா கூட ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்த இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கீழ் வசனம் வாசிப்பது 10ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா சீரிய ராஜா எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் இந்த எலிசாவுடைய பேச்சை கேட்ட அந்த இஸ்ரவேல் ராஜா அநேக முறை எலிசா சொல்றது கரெக்ட் தானே என்று பார்ப்பதற்கு ஒரு வேலையாளை அனுப்பி பார்த்திருக்கிறாரு. இப்படி அநேக தரம் அனுப்பி பார்த்து எலிசா சொல்வது கரெக்ட் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அநேக முறை இஸ்ரவேலை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, காப்பாத்திருக்கிறாரு. இப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க தேவ அபிஷேகத்தில் இருந்தீங்கன்னா இந்த அற்புதேச ஊழியத்தில் எத்தனை பேர் மாந்திரிகம் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் மாந்திரிகம் பண்ணாலும் தெரியும். இந்த குடும்பத்தை இந்த ஊருக்கு விரோதமா எத்தனை பேர் கிரியை செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க தேவனுக்கு நெருங்கினீங்கன்னா உங்களை மாத்திரமல்ல ஒரு பெரிய நாட்டவே பாதுகாக்கும்படியாக கர்த்தர் கிருபையில கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமா சீரிய ராஜா படையெடுக்க முடியவில்லை. அப்படி படையெடுக்க முடிய வேண்டும் என்றால் யாரை தூக்க வேண்டும்? எலிசாவை தூக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு உண்டாகுது? சீரிய ராஜாவுக்கு உண்டாகுது. சீரிய ராஜா என்ன பண்றாருன்னா தன்னுடைய படைகள் எல்லாவற்றையும் அனுப்புறாரு, எலிசாவுக்கு நேராக அனுப்புறாரு. எல்லா படைகளையும் எலிசாவுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது எலிசாவுடைய வேலைக்காரர் சொல்றாரு, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களேன்னு சொல்லும் போது எலிசா ஒரே ஒரு சொல்றாரு, அவர்களை பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர் அநேகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேலையாளுக்கு தெரியல, கண்ணு மூடப்பட்டிருக்கிறது. ஆனா எலிசா சொல்றாரு, இவ்வளோ ராணுவங்கள் வந்து நிற்குது, இவ்வளோ ராணுவங்களை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, நம்மளோடு இருக்கிறவர் அநேகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு ஆயுதம் வச்சாலும் நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அதை காட்டிலும் பெரிய ஆயுதம் என் கூட இருக்கிறாரு, அவர் வாய்க்காமல் இருக்க பண்ண அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஆயுதத்தை கொடுக்கிறோமோ அதே இதை கர்த்தர் நம்மள்ட்ட கொடுப்பாரு. அந்த ஆயுதம் அவர்களை விழுங்கி போடுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராணுவங்கள் எல்லாம் வந்து நிற்கும் போது அந்த வேலையாளுக்கு தெரியல, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே நம்ம எப்படி தப்புவிப்பது என்று யோசிக்கிறாங்க. எலிசா சொல்றாரு, நீ அவங்கள பார்க்கிறப்பா, நான் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒருவரை பார்க்கிறேன், அவர் இவர்களை காட்டிலும் பெரியவர், இதுவரைக்கும் என்னை காத்து வந்தவர், இதுவரை என்னை தப்புவிக்க வந்தவர், இனி என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு, எனக்கு விரோதமாக ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அவனுக்கு விரோதமா ஆயுதம் வந்துருச்சு, கொல்ல வந்துட்டாங்க, பிடிக்க வந்துட்டாங்க, எல்லாம் பண்ண வந்துட்டாங்க. ஆனா கூட இருக்கிற பெரியவர். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ அவருக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யின்னு சொன்னவனே கண்மயக்கம் உண்டானது. கண்மயக்கம் உண்டான அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டு வந்தாங்க. எலிசா சொல்வதெல்லாம் கேட்கிற பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, 18ஆம் வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படி கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவிலே நடுவே நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு விரோதமா வர்றாங்க. இப்போ நமக்குனோடு இருக்கிற பெரியவர், அவர்களை ஒரு செகண்ட்ல கொல்றதுக்கு வல்லமை உள்ளவர். ஆனா எலிசாவுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறாரா? எலிசா விண்ணப்பம் பண்ணி ஒரே ஒரு வார்த்தையை பிதாவாகிய தேவன்கிட்ட கேட்கிறாரு, இவர்களுக்கு கண்மயக்கம். இப்போ கொல்ல வந்தவங்க எல்லாம் யாருடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்க? கண்ணு தெரியாதபடினால இப்போ வழிகாட்டி யாரா மாறப்பட்டியாச்சு? எலிசா. யாருக்கு வழிகாட்டி? கொல்ல வந்தவர்களுக்கு வழிகாட்டியாக எலிசா மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் விரோதமாக நினைக்கிறாங்களோ அவங்களே என்னை பாதுகாக்கிற இயேசுதாங்கன்னு சொல்லி அவர்களை இந்த சபைக்கு கொண்டு வரும்படியாக, இந்த தேசத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை ஒரு வழிகாட்டியாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யார் வழிகாட்டுறா? எலிசா. நீங்க தேடி வந்தது யாரை நான் கொண்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு? கூட்டிட்டு போறாரு. இங்க வந்த எல்லா ராணுவ வீரர்களும் கண்ணு தெரியாம யார் பேச்சு கேட்டு போறாங்க? எலிசாவுடைய பேச்சை கேட்டு தடவி 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 எங்க போறாங்க? போய் சேர்றாங்க. திரும்பவும் சொல்றாரு, இவர் கண்களை திறந்தருன்னு சொல்லும் போது கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ பள்ளி அறையில பேசுறது கூட எலிசாக்கு தெரியுதுன்னா எலிசா எப்படி தேவனோடு இணைந்திருப்பாருன்னு பாருங்க பிரியமானவர்களே. அவனுக்கு விரோதமா எது வச்சாலும் அது பலிக்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமா எது வச்சாலும் பலிக்காது. அது எப்போ வரை இருந்துச்சுன்னா எலிசா சாகிற அளவுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. கணக்கு சொல்லுத்தோமா, எலிசா இஸ்ரவேலை பாதுகாத்து கொண்டார். பிரியமானவர்களே, நீங்களும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அநேகரை பாதுகாக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்றுகிறவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். இயேசுவுக்கு விரோதமாய் கிரியை செய்றாங்க. என்ன நடக்கிறது? மத்தேயு 26:59. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடினார்கள். யாருக்கு விரோதமாய்? சொல்லுங்க, யாருக்கு விரோதமாய்? இயேசுவுக்கு
விரோதமாய் பொய் சாட்சி தர்றாங்க. இயேசுவை எப்படியாவது பிடித்து விட வேண்டும். இவன் நன்மை செய்கிறது அவரால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் பிசாசானவன் எழும்புகிறான். பிசாசானவன் மாத்திரம் எழும்பல, பிசாசானவன் ஜனங்களை ஏவி விட்டு இயேசுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பொய் சாட்சி சொல்லிடலாம், இயேசுக்கு விரோதமாக ஏதாவது கிரியை செய்யலாம், எப்படியாவது ஒரு காரியத்தை செய்து அவரை வில பண்ணிடலாம் என்று அநேக முறை என்ன பண்றான், ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா ஒன்றுமே என்ன பண்ண முடியல, அவர்களால சொல்ல முடியல. எல்லா இடத்திலையும் கர்த்தர் வென்று விட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலையும் நேர்த்தியா நடந்து கொண்டார். எந்த இடத்திலையும் அவர்கள் குறை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு எல்லா காரியங்களையும் நேர்த்தியா நடந்து கொண்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவர்கள் பொய் சாட்சி சொல்லி பொய்யை பிறப்பித்து இயேசுவை பிடிக்க வேண்டும் நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நினைச்சனால தான் பிடிபட்டாரு. இல்லைன்னா எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கவே முடியாது, பிடிபட்டிருக்கவே முடியாது. தேவனுடைய சித்தம் பூமியில் நிறைவேறும்படியாக, கர்த்தருடைய சித்தம் பூமியில் நிறைவேறும்படியாக இவர்கள் தேடி போலைங்க. இவர் தான் அவர்கள் வர வச்சு, நான் தான் நீங்க தேடுகிற இயேசுவை பிடித்து கொண்டு போங்க என்று சொல்லி ஆஜரானாரு. எந்த இடத்துலையும் யார் மேல குறை சொல்ல முடியவில்லை, இயேசுவின் மேல குறை சொல்ல முடியவில்லை. இயேசுக்கு விரோதமாய் மந்திர வைக்க முடியவில்லை, இயேசுக்கு விரோதமாய் குறி சொல்ல முடியவில்லை. எத்தனை ஆயுதம் இயேசுக்கு நேராக எரிஞ்சாலும் எல்லா இடத்திலும் அவர் வெற்றி பெற்றார். என்னடி சொல்லுத்தோமா, அந்த இயேசுவை நீங்க ஆராய்த்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த இயேசு உள்ளத்தில் இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மார்க் 14ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். நீங்கள் காண்பீர்கள் என்றான். அந்த வசனம் வாசிங்க, 58. அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி, இயேசு பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, பொய் சாட்சி சொல்கிறாங்க. ஒருவேளை பொய் சாட்சியை கண்டுபிடிச்சிருந்தாண்டினால இருந்தவங்க பிலாத்து இருக்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும், இயேசுவை குற்றம் சாட்டி இருக்கணும். ஆனால் அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமல் போயிற்று. அப்போ எந்த அளவுக்கு இயேசுக்கு விரோதமாய் சாட்சிகளை திரட்டி கொள்ளுவதற்கு திட்டமிட்டிருப்பாங்க. ஆனால் போய் நிப்பாட்டின இடத்துலையும் அவர்கள் போய் அங்கே கிரியை செய்யவில்லை. கண்ணை செலுத்தமா, அந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மகிமை உள்ளவராக இருந்தார். ஆமென். எனக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுமே ஜனங்கள் எவ்வளவோ இயேசுக்கு நேராக குறை சொல்லி பார்த்தாலும், எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் என்ன பண்ண முடியல, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஜனங்கள் விரும்பினபடினால குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஜனங்கள் விரும்பினபடினால என்ன பண்ணாருங்க, சிலுவைக்கு நேராக இயேசு கடந்து சென்றார். அது தீர்மானிக்கப்பட்டபடியினால், தீர்மானிக்கப்படவில்லை என்றால் அந்த இடத்துல இந்த இயேசு கிறிஸ்து வெளியே வர வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமாக ஒரு காரியங்கள் நடக்காது பிரியமானவர்களே. அதே போலதான் தானியேலுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, விரோதமாக கிரியை செஞ்சாங்க. தானியேலுக்கு விரோதமாக எல்லாம் இறங்கி வந்தாங்க. ஆனால் ஒரு சிங்கமும் சேதப்படுத்தாதபடிக்கு தானியேலை கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரு. இப்போ தானியேலுக்கு விரோதமாக யாரெல்லாம் கிரியை செய்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் குழியில் தூக்கி போடும்படியாக கர்த்தர் காரியத்தை மாறப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாக எழும்புனாங்க. ஆனால் முடிவு எப்படி பற்றப்பட்டுச்சுன்னா, தானியேலை கர்த்தர் காப்பாற்றி தானியேலை யாரெல்லாம் விலப்பண்ணு நினச்சாங்களோ அவங்க குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி சிங்கக்குவியில் போட்டு எல்லாரும் கீழே போகிறதுக்கு முன்பதாகவே சிங்கம் என்ன பண்ணி போயிடுச்சு, அவங்களை கொன்று போட்டது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யலாம், ஆனால் பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. தாவீதை எவ்வளோ முறை சவுல் கொல்ல பார்த்தாரு, ஆனால் ஒரு இடத்துலையும் சவுலால் தாவீதை கொல்ல முடியல. கடைசியில் முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, சவுல் தன்னைத்தானே என்ன பண்ணாரு, ஈட்டியில் குத்தி நாண்டு கொண்டு செத்து போனார். தன்னைத்தானே என்ன பண்ணி குத்திட்டு செத்து போனார். ஒழிஞ்சிய தாவீதை ஒன்றுமே பண்ண முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை எவ்வளவோ வஞ்சகம் பண்ணி எப்படியாவது கொல்ல பார்த்தாங்க. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் யோசேப்பை என்ன பண்ண முடியல, அவர்களால்
நெருங்க முடியல, கொல்லவும் முடியாது. ஏன்னா தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துட்ட. பக்கத்தில் சொல்லுங்க, தரிசனத்தை கொடுத்துட்டாருன்னா அது நிறைவேற அளவுக்கு ஒருவனும் மேல் கைப்படுவதில்லை. ஆனால் தரிசனத்தை கண்டுபிடிக்கிறது யார் கையில் இருக்குன்னா உங்க கையில் இருக்கு. ஆமென். தாவீதுக்கு தெரியுங்க, நான் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கும் போதே அவனுக்கு தரிசனம் வச்சாரு. எப்படி வச்சாருன்னா, என்னை ராஜாவை உட்கார பண்ண வேண்டிய தரிசனத்தை வச்சாரு. அது முடிகிற வரைக்கும் ஒருவனை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி தாவீதுக்கு தெரிஞ்சு, யோசேப்புக்கு தெரிஞ்சு, அவர் தரிசனத்தை வச்சுட்டாரு. அவரை நான் விடவே மாட்டேன்னு நினைச்சான். அதே போல யோசேப்பை கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரு. எலிசாக்கு தரிசனம் இருந்துச்சு, என் கூட இருக்கிறவர் அவர்களை காட்டிலும் பெரியவர், ஒருவன் எனக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாதுன்னு எலிசாவுக்கு என்ன இருந்துச்சுங்க. அதனால எலிசாவை ஒருவனாலும் தொட முடியவில்லை. தானியேலுக்கு இருந்துச்சு, இவங்க எவ்வளோதான் நமக்கு விரோதமாக என்ன பண்ணாலும் சொல்லி பேசினாலும் சரி, பிதாவாகிய தேவனை ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவுதான் சட்டம் போட்டாலும் சரி, நான் ஆராதிக்கிற உண்மையுள்ளவர், என்னை காப்பாற்ற வல்லவர், அவர் என்னை தூக்கி நிறுத்த வல்லவர் என்ற எண்ணம் தானியேலுக்கு இருந்தபடினால சிங்கக்கு வைக்கிற தூக்கி போட்டாலு வந்து கேட்கிறாரு, உன்னை தேவன் தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா? ஆம், வல்லவரா இருந்தார். நான் சொன்னேன்ல, என் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவர், என்னை சிங்கக்கவில தூக்கி போட்டாலும் அவன் என்னை தப்பு வைப்பான்னு சொன்னேன்ல, அவர் என்னை தப்பு வைத்தாரு ராஜாவை என்று சொல்லுகிற அளவுக்கு தானியேலுக்கு தேவன் மேல ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, தேவன் மேல இருக்க ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு விரோதமா எவனெல்லாம் கிரியை செய்தானோ, எனக்கு விரோதமா எவனெல்லாம் மந்திர வைக்கிறானோ, எனக்கு விரோதமா எவனெல்லாம் விழுகணும்னு நினைக்கிறானோ, ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தானியேலுக்கு தெரிஞ்சிச்சு, எலிசாக்கு தெரிஞ்சிச்சு, யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு, தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லா இடத்துலையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணாரு. அந்த வழியில இயேசு கிறிஸ்து நடந்து வந்து ஒரு பொய் காரியத்தை கூட இயேசுக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியவில்லைங்க. வனாந்தரத்தில் அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பிசாசு எவ்வளவோ வஞ்சிச்சு பார்த்தான், எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனா அப்பால போய் சாத்தானே சொல்லி எல்லா இடத்துலையும் கர்த்தர் வெற்றி பெற பண்ணினாரு. அதே போல சொன்னாரு, கடைசியில சொன்னாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை நீங்க எல்லாரும் காண்பீர்கள் என்று சொல்லும்படி சொன்ன மாதிரி அவர் மரித்து 3 நாள் உயிரோடு இருந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் நடத்தி காமிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த இடத்துலையும் ஆயுதம் வேலை செய்யல, எந்த இடத்துலையும் உங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட எந்த ஆயுதமும் செயல்படல. ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இருக்கக்கூடிய ஆள் பெரியவர், நீங்க இருக்கக்கூடிய ஆள் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சாவாமை வென்றவர், அவர் இருக்கிறவர், அவர் இல்லாத இருக்கிறவர் போல அழைக்கிறவர். சத்ருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அவர் எனக்கு பக்கபலமா இருக்கிறவர், அவர் எனக்கு ஆறுதலா இருக்கிறவர், அவர் என்னை தூக்கி நிறுத்துகிறவர், அவர் என்னை உயர்த்துகிறவர். ஒருவன் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒருவன் என்னை தள்ள முடியாது. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் இருக்கு நீங்க நினைக்கலாம், ஆனா இயேசு என்னை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறாரு. உங்க கண் காண என் சிறையிருப்பை திருப்பும் போது கர்த்தனை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பார். இன்னைக்கு வறுமை இருக்கதா, அதே வறுமை நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்து சொல்லுவீங்க, இப்படி இருந்தவங்களை தேவன் இப்படி மாத்திருக்கிறாரு. எவ்வளவோ உங்களை விழுக்காட்டு நினைச்சேன், ஆனா தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி அவர்களே வந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, அவர்களே வந்து உங்கள்ட்ட சொல்லும்படியாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், ஆமென். இப்போ வாசிங்க, ஏசாயா 54:17 வாசிங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் என்னை வஞ்சிக்கிறாங்களோ அவங்களே என்னை ஆசீர்வதிக்க முடியாது, அவங்களே என்னை வாழ்த்தும்படியாக கர்த்தரை மாற்றுகிற அளவுக்கு என் தரிசனம் ஒரு நாள் வீண் போகாது. எல்லாம் கண்களை முடிந்த நல்லா எழுமின்றீங்க. நேசிக்கிற அன்பின் பரலோக எஜமானே, இந்த மாலை வேலைக்கு அவன் நோக்கி பார்க்கிற ராஜா, தேவ மகிமை தேவ கிருபை இயேசுவை நான் இறங்கி வரட்டும் ராஜா. இதை பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக, அப்படி வல்லமை கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் விரோதமாய் ஒருவேளை ராஜா யாராவது கிரியை செய்தார்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியை ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று ராஜா. இவளுக்கு விரோதமாக எழும்ப பண்ணுகிற எல்லா ஆவிகள் நிர்மூலமாவதாக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலவீனத்தின் ஆவி, தலைவலியின் ஆவி, இடுப்பொலியின் ஆவி, எல்லா பயமுறுத்தலின் ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. சுகப்படுத்துகிற தேவ ஆவியினுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்ய எல்லா துதிகனமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.